மாதத்தில் அந்த குர்ஆனுடைய போதனைகளை அசைபூட்டு பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1450 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அச்சரம் பிசகாமல் அதனுடைய வழிகாட்டுதல், அறிவுரைகள், போதனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அது அல்லாஹ்வால் மனித இனத்திற்கு தரப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லை. இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த இசத்தையும் எடுத்துக்கொண்டால் அதற்கு பின்னால் படைக்கப்பட்ட படைப்பாளர்கள்தான் பிதாமகனாக, தலகர்த்தாவாக, கதாநாயகர்களாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு அத்தனையுமாக அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்தாலும் அது தன்னிகரற்று திகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும், அகில உலக அளவிற்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், இன்று நடப்பவையாக இருந்தாலும், நடந்து முடிந்தவைகளாக இருந்தாலும், இனி நடக்கக்கூடியவைகளாக இருந்தாலும், அத்தனைக்கும் இஸ்லாமை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இதை தாண்டி வேறு ஒரு தீர்வை நீங்கள் எதிலும் பார்க்க முடியாது என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மனித இனத்தை ஒரே குலமாக இஸ்லாம் பார்க்கிறது. இந்த நாகரிகம் வளர்ந்திருக்கிற நாட்டில் மனித இனம் பிறப்பிலேயே துண்டாடப்படுகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிறக்கிற போதே அவனை பல கூறாக பிரிக்கின்ற ஒரு இசங்களைத்தான் இந்த நாட்டிலே பார்க்கிறோம். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, வேறு நாடுகளாக இருந்தாலும் சரி. இந்தியாவில் பலதரப்பட்ட ஜாதிகள், இனங்கள் இருக்கின்றன. மேலை நாடுகளில் நிறத்தால் மனிதன் பிளவுபடுத்தப்படுகிறான். இஸ்லாம் என்று வருகிற போது அத்தனையும் ஒன்றாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அவன் பிறப்பால் உயர்ந்தும் அல்ல, வளர்ப்பாலும் அவனுக்கு இருக்கிற அந்தஸ்தாலும் உயர்ந்தவனும் அல்ல, தாழ்ந்தவனும் அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அதை குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மக்களே, ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் உங்களை படைத்திருக்கிறேன். ஆதம் ஹவ்வா தான் உங்களுடைய மூலம், பிதா. அவருடைய வழித்தோன்றல்கள் தான் உலகத்தில் எவராக இருந்தாலும் அவருடைய வழித்தோன்றல்கள் தான். கடவுளாக நம்பப்படக்கூடியவர்களும் அவருடைய வழித்தோன்றல்கள் தான். அவர்களும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள் தான். பிறப்பால் அனைவரும் மனிதன்தான். அவன் பிறப்பால் வேறுபாடு, வித்தியாசம், ஏற்றத்தாழ்வுக்கு உரியவன் அல்ல என்பதை இஸ்லாம் இந்த 49ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறது. இந்த குர்ஆன் இறங்குகின்ற காலகட்டத்தில் இதே போன்ற மனநிலை அன்றைய அரபு மக்களிடத்தில் இருந்தது. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இந்த கோட்பாடு, இந்த சித்தாந்தம், இந்த மனித இனத்தை பிரித்து பார்க்கக்கூடிய இந்த மோசமான நிலை அந்த மக்களிடத்தில் இருந்த காரணத்தினால்தான் இது மாற்றி அமைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒன்றை சொல்லி இதுதான் சரி, இதை செய்யாதீர்கள் என்று சொல்கிற போது அதற்கு நேர் எதிர்மாறாக அந்த மக்களிடத்தில் அது நடைமுறையில் இருந்திருக்க வேண்டும். ஆதலால் தான் அதை விடுங்கள், இதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படித்தான் கடந்த காலத்தில், நபியுடைய காலத்தில், நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்த சமூக குற்றங்களை எல்லாம் கூடாது என்று இறை தூதரின் மூலமாக, திருக்குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் மாற்றி அமைத்தான். அப்படிப்பட்ட நடைமுறை மனிதனை பிரித்து பார்க்கிற, மனிதனை வித்தியாசப்படுத்துகிற, பிறப்பாலே வித்தியாசப்படுத்துகிற ஒரு பார்வை அன்றைய அரபு மக்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் அதை மாற்றி அமைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
2ஆம் அத்தியாயம் 199ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். சும்மா அஃபீலு மின் ஹைஸு அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அஃபீலு மின் ஹைஸு அஃபாதன் நாஸ், மக்கள் எங்கிருந்து புறப்படுகின்றார்களோ அங்கிருந்து நீங்களும் என்ன செய்யுங்க, புறப்படுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கிறவன் கிருபையாளன். இது 199வது வசனம். இந்த வசனத்துக்கான பின்னணியை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கானத்து குரைஷ் வமன்தான தீனஹா யகீஃபூன ஃபில் முஸ்தலிஃபா வகானு யுஸம்மூன அல் ஹும்ஸ் வகான சாயிருல் அரப் யகீஃபூன பிஅரஃபா ஃபலம்மா ஜாஅ அல் இஸ்லாம் அமரல்லாஹு நபியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஅதிய அரஃபா ثم يقف بها ثم يفيض منها وذلك قوله تعالى ثم افيض افال الناس. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய ஆலயம் அந்த மக்களால் நம்பப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய ஆலயம், அது வழிபாடு செய்யப்பட்டது. வழிபாடு முறை வேண்டுமென்றால் வேறாக இருந்திருக்கலாம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருந்திருக்கலாம். நிர்வாணமாக கூட அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அந்த மக்கள், அரபு மக்கள் வலம் வந்திருக்கிறார் என்பது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வழிபாட்டு முறை அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கிறது, ஆனால் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று முழுக்க அவர்கள் நம்பினார்கள். அந்த ஆலயம் மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கிற பூமியும் அபயமளிக்கின்ற பூமி என்ற நம்பிக்கை அரபு மக்களிடத்தில் இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னர், இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் அதை உறுதிப்படுத்தியது. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் குறைஷி குடும்பம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயமும் அதை சுற்றி இருக்கிற ஹரம் என்கிற பாதுகாக்கப்பட்ட அபய பூமியாக இருக்கக்கூடிய ஏரியா என்பது முஸ்தலிஃபா வரை இருக்கிறது. முஸ்தலிஃபா வரை இருக்கிறது ஹரம் என்கிற எல்லை. அரஃபா என்பது ஹரம் என்கிற எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. ஹரம் என்கிற எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனவர்களுக்கு தெரியும், காபாவினுடைய 4 திசைகளிலும் ஹரம் என்கிற எல்லையை குறிப்பதற்காக அவர்கள் பெயர் பலகை வைத்திருப்பார்கள். எல்லை ஆரம்பிக்கிறது, எல்லை முடிகிறது என்று சொல்லி. எல்லைக்கு வெளியே ஹரம் இல்லை, அந்த போர்டுக்கு உள்ளே ஹரம் என்று அதற்கு பொருள். ஹரம் என்றால் பாதுகாக்கப்பட்ட பூமி, அங்கு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, சண்டையிடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இங்கு தடுக்கப்பட்டு புண்ணியம் காக்கப்படுவதற்கான ஒரு ஏரியா தான், பகுதி தான், இடம்தான் அந்த ஹரம். இந்த காபாவுக்கு ஹஜ் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை வருகிற போது குறைஷியர்கள் முஸ்தலிஃபாவில் போய் என்ன செய்வார்கள், தங்குவார்கள். குறைஷி அல்லாத மற்றவர்கள் அரபாவில் போய் தங்குவார்கள். ஏன் இப்படி பாகுபாடு? குறைஷியர்கள் அவர்கள் தங்களை வேறு இனங்களை, ஏனைய இனங்களை விட உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். கானு அந்த மக்கள் ஆயிஷா நாயகி சொல்லி காட்டி யுஸம்மூன அல் ஹும்ஸ், உறுதியான நம்பிக்கைக்குரியவர்களாக, பிடிவாதமானவர்களாக இருந்தார்கள். நாம தங்க வேண்டிய இடம் முஸ்தலிஃபா தான். ஏன்? அது ஹரம் என்கிற எல்லைக்குள் இருக்கிறது. அரஃபா என்பது ஹரம் என்கிற எல்லைக்கு அப்பால் இருக்கிறது. அங்கு வேறு இனங்களை சார்ந்தவர்கள், வேறு குழுக்களை சார்ந்தவர்கள் போய் தங்கிக் கொள்ளட்டும், அவர்கள் நம்மை விட அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் இல்லை என்ற நம்பிக்கை அந்த மக்களிடத்தில் இருந்தது. இஸ்லாம் வந்தது. அல்லாஹ் குர்ஆனை நபி அவர்களுக்கு இறக்குகிறான். குர்ஆனை இறக்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரின் வழியாக எது சரி, எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும் என்று அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஹஜ்ஜினுடைய கிரியையை நபி அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, காட்டி தருகின்றார்கள். காட்டி தந்து விட்டு சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எவ்வாறு ஹஜ்ஜை செய்திருக்கிறேனோ அவ்வாறு நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் எவ்வாறு ஹஜ் செய்தார்கள்? 8ஆம் நாள், ஹிஜ்ரி 8ஆம் நாள், துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் மினாவில் போய் தங்குவார்கள். துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள் மினாவில் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு அரஃபாவுக்கு போவார்கள். அரஃபாவுக்கு போய் அங்கு பகல் முழுக்க லுஹரையும் அஸரையும் தொழுதுவிட்டு ஜம்மு செய்துவிட்டு சூரியன் சாயும் வரை அங்கே இருந்து பிரார்த்தித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போவார்கள். முஸ்தலிஃபாவுக்கு போகிற போது அது 10ஆவது நாள் மகரிப்.
மகரிபையும் இஷாவையும் 10ஆம் நாள் மகரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவில் தொழுவார்கள். முஸ்தலிஃபாவிலே இரவு தங்குவார்கள். 10ஆம் நாள் காலை ஃபஜ்ர் முஸ்தலிஃபாவிலே தொழுவார்கள். பிறகு ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அங்கிருந்து மினாவுக்கு கல்லறிய செல்வார்கள். இதான் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு அதை செய்தவர்கள் நீங்கள் நினைவூட்டி பாருங்கள். இதான் நபி அவர்கள் காட்டி தந்த ஹஜ்ஜினுடைய வழிமுறை. அப்ப நபி அவர்கள் மினா, பிறகு அரஃபா, பிறகு முஸ்தலிஃபா, மீண்டும் மினா என்றுதான் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்போ இதுல எவராக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜை செய்யக்கூடியவன் வெள்ளையனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், குறைஷியாக இருக்கலாம், தாண்டவனாக இருக்கலாம், உயர்ந்தவனாக எவனாக இருக்கட்டும், அவன் முஸ்லிமா, அவன் மீது ஹஜ்ஜு கடமையா, அவன் இப்படித்தான் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று வழிபாட்டு முறையிலும் கூட மனிதன் ஒரே குலம்தான், ஒரு குலம்தான், மனித குலம்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினார்கள். சும்மா அஃபீது மின் ஹைஸு அஃபாதன் நாஸ், மக்கள் எல்லாம் எப்படி போகிறார்களோ, மக்கள் எல்லாம் எப்படி கிளம்பி போகிறார்களோ அப்படித்தான் நீங்களும் கிளம்பி போக வேண்டும். நாங்க அரபாக்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க முஸ்தலிஃபாவிலே இருந்துக்கிடுவோம் என்று சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்க இந்த வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்தீங்களா குறைஷிகள்? இல்லை, உங்களுடைய ஆதிபிதா ஆதம் தான், உங்களுடைய தாய் ஹவ்வா தான், எங்களுக்கும் தாய் ஹவ்வா தான், உங்களுக்கும் தாய் ஹவ்வா, அனைவருக்கும் அவர்கள்தான் தாயும் தந்தை, ஆதம் ஹவ்வா தான் என்கிற போது பிறப்பால் மனிதன் அவன் ஏற்றத்தாழ்வுக்குரியவன் அல்ல. அவன் இறைவனை வழிபாடு செய்கிற போது இறைவனுக்கு முன்னால் அனைவரும் அடிமைகள் தான், அனைவரும் சமமானவர்கள் தான் என்பதை அன்றைக்கு இஸ்லாம் வழிபாட்டு முறையிலும் கூட பேதமையை துடை தெரிந்தது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறார்கள். பிறந்து வந்ததற்கு பிறகு கடவுளை வழிபாடு செய்கிற இடத்திற்கு போகிற போது இந்த இடத்திலே நின்று கொள், உள்ளே செல்வதற்கு ஒரு அனுமதி இல்லை, நீ உச்சத்தில் முதல் குடிமகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த கோயிலை பொறுத்தவரை நீ வெளியே தான் இருக்க வேண்டும், இந்த வழிபாட்டு தலத்தை பொறுத்தவரை உனக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை, கிரகத்துக்குள் செல்வதற்கு அதற்கென்று படைக்கப்பட்டவர்கள் பிறந்தவர்கள் தான் செல்ல முடியும் என்கிற இந்த பேதமை இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. ஆதலால் தான் இன்றைக்கும் இஸ்லாம் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இது மனிதனால் எழுதப்பட்ட வரைவு ஓலை அல்ல, மனிதனால் எழுதப்பட்ட சட்டங்கள் அல்ல, மனிதனால் எழுதப்பட்ட கற்பனை பாத்திரம் அல்ல, இது கடவுளால் அல்லாஹ்வால் தரப்பட்ட என்ற காரணத்தினால்தான் இவன் பிறக்கிற போது, பிறந்ததற்கு பிறகு சமூகமாக வாழ்கிற போது இவனிடத்தில் என்னென்ன மனமாச்சரியங்கள் ஏற்படுமோ அத்தனையும் துடை தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் கோட்பாட்டை குர்ஆனின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வழிபாட்டு தலம் என்று வருகிற போது அந்த வழிபாட்டு தலத்துக்கு எவனையும் தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் இல்லை, எந்த அப்பனுக்கும் இல்லை, எந்த சுப்பனுக்கும் இல்லை. அது ஏன் அன்னல் மசாஜித லில்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். வழிபாட்டு தலம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு மட்டும் சொந்தமானது, அவ்வளவுதான். அதில் வரக்கூடியவனை வித்தியாசப்படுத்தி நீ உள்ளே வா, உனக்கு பரிவட்டம் கட்டுகிறேன், உனக்கு தலப்பாயை கட்டுகிறேன், உனக்கு கும்ப மரியாதை, நீ வெளியே போ, உனக்கு எந்த மரியாதையும் இல்லை, எட்டி பார்த்து அப்படியே போய்விடு என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. வழிபாட்டு தலம் என்பது அது கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளால் படைக்கப்பட்டவர்களால் மனிதர்கள் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம்தான் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பல வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அத்தியாயம் 114வது வசனம், 22ஆம் அத்தியாயம் 25வது வசனம் அதை மிக பெரும் குற்றமாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன கஃபரு வ யசுத்தூன அன் சபீலில்லாஹ் வல் மஸ்ஜிதில் ஹராம், யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கிறார்களோ, யார் வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற காபாவுக்கு செல்வதை விட்டும் தடுக்கின்றார்களோ, அல்லதீ ஜஅல்நாஹு லின்னாஸி ஸவான் லில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், எந்த மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்றாலே எல்லோருக்கும் என்ன பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒன்றுதான், காபாவைத்தான் மஸ்ஜிதுல் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதற்கு அல்லாஹ் ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் ஹராமை தடுக்கிறார்கள்? ஜஅல்நாஹு லின்னாஸ், மக்களுக்கு அந்த மஸ்ஜிதுல் ஹராமை நாம் அமைத்திருக்கிறோம். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதுல் ஹராமை நாம் அமைத்திருக்கிறோம், ஸவாஅனில் ஆகிஃபு வல் பாத், அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற எல்லைக்குள் இருக்கிறவனுக்கும் எல்லைக்கு வெளியே இருக்கிறவனுக்கும்
சமமான ஒன்றாக அந்த மஸ்ஜித் ஹராமை ஆக்கியிருக்கிறேன். எல்லைக்குள் இருக்கிறவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து, எல்லைக்கு வெளியே இருக்கிறவனுக்கு அந்தஸ்து குறைவு என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லோரும் அனைவரும் சமம்தான். மஸ்ஜித் ஹராம் என்று அந்த எல்லைக்குள் வந்துவிட்டால் அனைவரும் சமம். அப்படிப்பட்ட மஸ்ஜித் ஹராமுக்கு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் வருகிற போது எவன் தடுக்கிறானோ அவனுக்கு அநியாயமாக இப்படி வரம்பு மீறுவாக என்று சொன்னால் நுதிக்கூமின் ஆதாபின் அலீம், கொடிய வேதனையை நான் அவர்களுக்கு அனுபவிக்க செய்வேன், சுவைக்க செய்வேன் என்று 22ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். 2ஆம் அத்தியாயம் 114ஆம் வசனத்தில் சொல்கிறான், வமன் அல்ரமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ் அன் யுதுகர ஃபீஹா இஸ்முஹு வ ஸஆ ஃபீ ஹராபிஹா, யார் அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு மசாஜித் அல்லாஹ், அங்கு அல்லாஹ்வை நினைவுகூரப்படுவதிலிருந்து, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதிலிருந்து அதை பாழாக்க யாரெல்லாம் விரும்பி அந்த பள்ளி வாயில்களுக்கு வருகின்றவர்களை தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். பள்ளி வாயிலுக்கு வருகிறவனை தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் இல்லை. ஏன்? அது கடவுளுக்கு சொந்தமானது. உன் சொத்துக்கு வேண்டுமென்றால் என்னை வரவிடாமல் நீ தடுக்கலாம், என் சொத்துக்கு வேண்டுமென்றால் உன்னை நான் வரவிடாமல் தடுக்கலாம். ஆனால் ஆலயம் என்று வருகிற போது, பள்ளிவாசல் என்று வருகிற போது தடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் எவனுக்கும் தரவே இல்லை. என்ன நடக்கிறது? என்னுடைய வழிபாட்டு தலம் இது உயர்ந்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட தலம். இந்த தலத்தில் கிரகப்பிரவேசம் என்பது அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்குத்தான், அந்த வகையை சார்ந்தவர்களுக்குத்தான். வேறு வகையினருக்கு, வேறு இனத்தவருக்கு இங்கே உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. இதை இஸ்லாம் முத்தாக துணை தெரிகிறது. நாம் இதை திரும்பி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிற என்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கும் அது தலை நிமிர்ந்து இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இது தடுப்பது மிகப்பெரிய கொடிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் இருக்கிற போது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மக்கா வாழ்க்கையில் நபி அவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? அலக் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அரைத்த அல்லது என்ஹா அபதன் இதா சல்லா, அரைத்த இன்கான அலல் ஹுதா அமர பித் தக்வா, அரைத்த இன் கذب வல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா கல்லால இல்லம் யன்தஹி லனஸ்அம் பின் நாசியா நாசியத்தின் காரிபத்தின் ஹாதியா ஃபல்யதுஉ நாதியா சனதுஉ ஸபானியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சூரத்துல் அலக்ல என்ன சொல்கிறான்? அரைத்த அல்லது என்ஹா அபதன் இதா சல்லா, இந்த அபது, இந்த அடியான், எந்த அடியான்? முகமது என்கிற இந்த அடியான் அவர் தொழுகிற போது அவரை தொழ வேண்டாம் என்று தடை செய்தார்கள், அவருக்கு இடையூறு அளித்தார்கள், அவருக்கு இடையூறு அளித்தார்கள். அதை நீ கண்டீரா? அரைத்த இன் கذب அரைத்த இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித் தக்வா, ஏன் அவரை இவர்கள் தடுக்கின்றார்கள்? அவர் என்ன செய்து விட்டார்? அவர் அரைத்த இன் கான அலல் ஹுதா, நேரான வழியில் இருக்கிறார் என்பதற்காகவா தடுக்கின்றீர்கள்? நேரான வழியில் இருக்க என்பதற்காக தடுக்கிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று சொன்னதற்காகவா தடுக்கின்றீர்கள்? அரைத்த இன் கذب வல்லா, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பொய்ப்பித்தால், அவர்கள் புறக்கணித்தால், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் அவர்கள் செய்வதை அல்லது முகமது செய்வதை நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவர் பொய் உரைக்கவில்லை, அவர் புறமுதுகிட்டு ஓடவில்லை, அல்லாஹ்வுடைய கூற்றை அவர் மறுக்கவில்லை. அவர் அல்லாஹ் என்ன சொல்கிறார் அதைத்தான் ஏவுகிறார், அல்லாஹ்வை வழிபாடு செய்கிறார், நேரான வழியிலிருந்து மக்களை அழைக்கின்றார். அப்படி இருக்கிற போது இந்த அடியானை அவர்கள் தடுக்கின்றார்கள். இப்படி தடுக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் விடுக்கிற சவால் என்னவென்று சொன்னால், கல்லா, அப்படி அல்ல, இல்லம் யன்தஹி, அவர்கள் இந்த காரியத்தை செய்வதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவர்களுடைய முன்னற்றி ரோமத்தை பிடித்து நான் இழுப்பேன். யார்? அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் இந்த முகமதை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்வதிலிருந்து தடை செய்கின்றார்களோ அந்த கொடூரர்களுடைய முன்னற்றி ரோமத்தை பிடித்து நான் இழுப்பேன். லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அந்த கொடூரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாசியத்தின் காவிபத்தின் ஹாத்தியா, அவர்கள் பொய் உரைக்கக்கூடியவர்கள், அவர்கள் குற்றமளிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய முன்னற்றி ரோமத்தை பிடித்து நாளை நான் தர தர என்று இழுத்து நரகத்துக்கு இரையாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஃபல் எது நாதியா, இந்த அக்கிரமக்காரர்கள்
தங்களுக்கு யாரெல்லாம் உதவுவார்கள் என்று கருதி கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய சபையை வைத்துக் கொண்டு முகமது அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்வதை தடை செய்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் நாளை நான் இப்படி செய்கிற போது அந்த சபையை அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும், யாரெல்லாம் வருகிறார் என்று பார்ப்போம். நானும் எனக்கான சபை இருக்கிறது, மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்களை நான் அழைக்கிறேன், வச்சுப்பார் போட்டுப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் அலக்ல. அப்போ அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்வதை தடை செய்கின்றார்கள். எப்படி தடுத்தார்கள்? அதை அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி 240வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி இன்தல் பைத், பைத்துல்லா காபாவில் அவர் தொழுது கொண்டிருந்தார். அபூ ஜஹல் அஸ்ஹாபு லஹு ஜுலூஸ், நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டாளிகளும் சுற்றி அமர்ந்து வேடிக்கை பார்க்கிறார்கள், சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இது கால பாதும் லி பாலின் ஐயுக்கும் யஜியூபி சலா ஜஸூரி பனி ஃபுலான், இன்ன குடும்பத்தினுடைய ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை எடுத்துக்கொண்டு வந்து இந்த முகமது மீது போடுவதற்கு யார் உங்களில் தயார் என்று இந்த அபூ ஜஹலும் அவனுடைய சகாக்களும் கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அந்த நேரத்தில் ஒருவர் அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மூதேவி அவன் புறப்பட்டான். அவன் போய் அந்த மலக்குடலை, ஒட்டகத்துடைய அந்த குடலை அள்ளி கொண்டு வந்து எப்போதுடா முகமது தலையை தரையில் வைக்கிறாரோ என்று பார்த்து அவருடைய 2 புஜங்களுக்கு இடையில் அந்த குடலை அப்படியே நினைச்சுதான் முதுகிலே வைத்தான், பின்னால் கழுத்தில் வைத்தான். கழுத்தில் வைக்கிற போது இதை சொல்லக்கூடியவர் யார்? அப்துல்லா பின் மசூத் சொல்கிறார், எனக்கு அந்த நேரத்தில் போய் இதை தடுக்கிற ஆற்றல் வலிமை எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் செய்த மேல பேசிட்டு இருக்காண்டா, இவர்கள் செய்த இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற அல்லது தடுக்கிற, அதிலிருந்து அவர்களை மீட்கிற அந்த வலிமை எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் ஃபாத்திமா நாய் அவர்கள் ஓடி வந்தார்கள். ஃபாத்திமா நாய் ஓடி வந்து அந்த மலக்குடலை அப்புறப்படுத்தினார்கள். மலக்குடலை, அந்த ஒட்டகத்தினுடைய குடலை அப்புறப்படுத்தினார்கள், நீக்கினார்கள். நீக்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து தன்னுடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வே, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹ்வே இந்த குறைஷிகளை நீ ஒரே பிடியாக பிடித்து விடு, அவர்களை நீ தண்டித்து விடு. அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், அபூ ஜஹலை தண்டித்து விடு. அபூ ஜஹலோடு யாரெல்லாம் இருந்தார்களோ ஒவ்வொரு நபரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லி சொன்னார்கள். அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி உத்பத் இப்னு ரபிஆ வ ஷைபத் இப்னு ரபிஆ வல் வலீத் இப்னு உத்பா உமையத் இப்னு கலஃப் வ உக்பத் இப்னு அபீ முஐத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபரை பெயர் சொல்லி சொன்னார்கள். இவர்களை நீ அழித்து விடு, இவர்களை நாசமாக்கு என்று பிரார்த்தித்தார்கள். 7வது நபரை நபி அவர்கள் சொன்னார்கள், அதை நான் மறந்து விட்டேன் என்று அப்துல்லா பின் மசூத் சொல்லி காட்டுகிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ரஅய்துல்லதி அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ஆ ஃபில் கலீப், யாரையெல்லாம் பெயர் குறிப்பிட்டு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ, யாருக்கு எதிராக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ, நபி அவர்கள் அப்படி பிரார்த்திக்கிற போது அபூ ஜஹல் அப்படி கொலை நடுங்கி போனான். அவனை சுற்றி இருக்கிற இந்த 7 பிரமுகர்களும் கொலை நடுங்கி போனார்கள். இந்த புண்ணிய இடத்தில் எவன் பிரார்த்தித்தாலும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கை குறைஷிகளுக்கும் இருந்தது. ஆதலால் நபி அவர்கள் தலையை உயர்த்தியவுடன் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்த மாத்திரத்தில் அப்படியே நடுக்கமுற்று போனார்கள், நடுக்கமடைந்து போனார்கள், பயந்து போனார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். நபி அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனா வந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு முதலாக இஸ்லாமிய அறப்போர் பத்ரில் நடந்தது. அந்த பத்ர் களத்தில் யாரையெல்லாம் நபி அவர்கள் குறிப்பிட்டு மக்காவில் இருக்கிற போது பிரார்த்தனை செய்தார்களோ அவர்களெல்லாம் வீழ்த்தப்பட்டு, பத்ர் களத்தில் வெட்டி வீழ்த்தப்பட்டு, அந்த பத்ர் களத்திலே இருந்த ஒரு பெரிய பாலும் கிணறு, அந்த கிணற்றில் அவர்களுடைய பிணங்கள் எல்லாம் வீசப்பட்டிருந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று அப்துல்லா மசூத் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில் 240 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்வதை தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் இல்லை. தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் இல்லை. தடுக்கிறவனுக்கு கொடிய வேதனை மறுமையில் இருக்கிறது. ஆனால் இம்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த கொடியவர்களுக்கு இம்மையிலேயே தண்டனை கொடுத்ததை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன காரணம்? ஆலயம் வழிபாடு செய்யப்படக்கூடிய இடம் என்பது அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதிலே உரிமை கொண்டாடுகிற அதிகாரம் எவனுக்கும் இல்லை. எவர் வந்தாலும் அங்கு அவர் வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை இஸ்லாம் நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. புரிந்து செயல்படுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கிடுவானாக. வாகரத் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் முன்வைக்கக்கூடிய கோட்பாடு, சித்தாந்தம் இஸ்லாம், இது மனிதர்களை பிரித்து பார்ப்பதில்லை. வலியவன் எளியவன் என்று பார்ப்பதில்லை. வேண்டியவன் வேண்டாதவன் என்று பார்ப்பதில்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பதில்லை. ஆண் பெண் என்று பார்ப்பதில்லை. அத்தனை பேரையுமே சமமாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. இது அல்லாஹ்வால் இந்த மனித இனத்துக்கு தரப்பட்ட ஒரு வாழ்வியல் வழிமுறை, சட்டம், வேதம், சித்தாந்தம் என்ற ஒரு காரணத்தினால். இதே மனிதனால் தரப்பட்டிருந்தால் வேண்டியவனுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவனுக்கு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டம், எளியவனுக்கு ஒரு சட்டம் என்று நிச்சயமாக இருந்திருக்கும். அதைத்தான் இன்றைக்கு நாம் நாட்டிலே பார்க்கிறோம். அதிகாரம் பாசிச கையில் இருக்கிற காரணத்தினால் தன் அதிகாரத்தை தனக்கு எதிராக எவனெல்லாம் குரல் எழுப்புகிறானோ அவனுக்கு எதிராக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக எவன் குரல் எழுப்பினாலும் அவனை அடக்கி ஒடுக்க பார்க்கிறது. காரணம், சட்டத்தை இயற்றியவர்கள் அவர்கள்தான். சட்டம் அவர்கள் கையில் இருக்கிறது. அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம். எதிர்த்து கேட்கிற எவனுக்கும் எந்த சட்டமும் என்ன கிடையவே கிடையாது. அவன் ஒடுக்கப்படுவான், நசுக்கப்படுவான். அதான் நாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிமா, அவனுக்கு ஒரு சட்டம். அவன் ஆட்டை அறுத்தால் மாட்டை அறுத்தால் அவனை முச்சந்தியில் நிறுத்தி அடித்து துவம்சம் செய்து அவனை சிறையிலே தள்ளுவதான் இந்த நாட்டுடைய சட்டம். பார்க்கிறோம். மத்திய பிரதேசத்தில், அதாவது அரசியல் அமைப்பு, அரசியல் சாசனம் என்று ஒன்று இருக்கிறது. மதத்தால் இந்த சமூகம் வேறுபடுத்தி பார்க்கப்படக்கூடாது. அவனவன் நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அவனவன் வழிபாட்டு முறைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவனுக்கென்று இருக்கிற சிவில் உரிமைகள், உரிமையியல் சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது அவன் அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவன் அளவுக்கு அதை மக்களுக்கு சொல்வதற்கும் இந்த சட்டத்தில் அனுமதி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அத்தனையும் ஓரம் வெட்டி மூலையிலே போட்டுவிட்டு அவன் முஸ்லிமா, மாட்டை அறுத்தானா, ஆட்டை அறுத்தானா, அவனை முச்சந்தியிலே நிறுத்தி காவல்துறை லத்தியால் அடிக்கிற அளவிற்கு கர்ண கொடூரமான பாசிசம் இந்த நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது. ஒரு பெரிய சன்னியாசிகளுடைய மாநாடை போட்டு முஸ்லிம்களை கழுத்தை சீவ வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று பேசுகிற சாமியாருக்கு இந்த நாட்டில் சட்டம் பாதுகாப்பளிக்கிறது. தான் வலியவனுக்கு ஒன்று, எளியவனுக்கு ஒன்று. அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் துளிகூட ஏன், எதற்கு என்று கேட்க முடியாத அளவிற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்கிறது, என்ஐஏ இருக்கிறது, ஈடி என்கிற அமலாக்கத்துறை இருக்கிறது, அத்தனையும் சிபிஐ என்கிற ஒரு புலன் விசாரணை அமைப்பு இருக்கிறது. அத்தனையும் என்ன, வாய்பத்தி மௌனியாக இருக்கிறது. இந்த பாசிச அரசுக்கு எதிராக எவன் கேட்டாலும், எவன் கிளம்பினாலும் அவனை பின்னாலேயே துரத்தி சென்று அவனை எப்படி அடக்கி ஒடுக்க வேண்டுமோ அதை செய்கிற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், இது மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆதலால் தான் இந்த வேற்றுமை, இந்த பாரபட்சத்தை நாம் பார்க்கிறோம். இதே இறைவனுடைய சட்டமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சட்டமாக இருந்தால், இங்கு வேண்டியவன் வேண்டாதவன் இல்லை,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, வெள்ளையன் கருப்பன் இல்லை, மொழியால் எவரும் வேறுபாடாக பார்க்கப்படுவதில்லை. அத்தனை பேருமே சமமாகத்தான் பார்க்கப்படுவார்கள். அது வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர்கள் சமமாகத்தான் நடத்தப்படுவார்கள். பார்க்கமா இல்லையா? இன்றைக்கு பாசிசம் தலைக்கேறி போய் முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக வேண்டி பகிரங்கமாக மேடை போட்டு மாநாடு போட்டு பேசுகின்ற கூட்டம் துணிச்சலாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எந்த சட்டமும் தட்டி கேட்பதாக இல்லை. ஆனால் முஸ்லிம்களுக்காக அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஏதோ தங்களுடைய பலத்தை கொண்டு இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பினால் அவர்களை அடக்கி ஒடுக்க பார்க்கிறது. இதுதான் பாசிசம் என்பது. தங்களுக்கு எதிராக எவன் கிளம்பினாலும் அவனை அடக்கி ஒடுக்குவது. இதுதான் ஃபிரௌன் செய்தான். இதைத்தான் ஃபிரௌன் செய்தான். இதற்கு எதிராகத்தான் மூசா கிளம்பினார். இதற்கு எதிராகத்தான் மூசாவை அல்லாஹ் அனுப்பினான். அர்சில் மஅனா பனி இஸ்ராயில் வலா துஅذிபுஹும். ஏ ஃபிரௌன், பனி இஸ்ரவேல் சமூகத்தை என்னோடு நீ அனுப்பி வை, அவர்களை கொடுமைப்படுத்தாதே. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆணவத்தை பயன்படுத்தி அவர்களை அடக்கி ஒடுக்க நினைக்காதே என்று மூசா ஃபிரௌனிடத்திலே போய் சொன்னார். அதைத்தான் இந்த ஆளும் பாசிச அரசுக்கு எதிராக ஒவ்வொரு குழுவும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு அமைப்பும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அவர்களை அடக்கி ஒடுக்க பார்க்கிறது. எத்தனை நாள் நடக்கும்? எத்தனை நாள் ஃபிரௌன் அவ்வாறு செய்ய முடிந்தது? அதற்கென்று நாள் குறிக்கப்பட்டிருக்கும். பாசிசத்திற்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கும். ஃபிரௌனுக்கு நாள் குறிக்கப்பட்டதை போன்று பாசிசத்துக்கும் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது வெகு தொலைவில் இல்லை. உலகத்தில் பல்வேறு பாசிஸ்டுகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். வரலாறை திரும்பி பார்த்தால் நாம் செய்வது சரியா தவறா என்பது உணர்த்தும். எனவே இஸ்லாம் என்பது இந்த பாகுபாட்டை பார்க்கக்கூடியதல்ல. மனித இனம் என்கிற ஒரே பார்வையை தவிர வேறு எந்த பார்வையும் இஸ்லாத்தினுடைய எந்த சட்டத்திற்கும் இல்லை என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதை இந்த புனித ரமலானில் திரும்ப திரும்ப படித்து அதனுடைய அறிவுரைகளை, வழிகாட்டுதல்களை புரிந்து நாம் செயல்படுவதோடு அண்மையில் இருக்கிற, நம்மை அண்டி இருக்கிறவர்களுக்கும் அதை புரிய வைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த ரமலானில் நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிற 4 பள்ளி வாயில்களில் நோன்பு இருக்கிற நோன்பாளிகளுக்காக கஞ்சி இதில் ஏற்பாடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தாராளமாக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.